எனக்கு தெரிந்த விஷயங்கள்ல லஞ்சம் ஊழல் என்ற சொல்லுக்கு இடமில்லாமல், கமிஷன் கரப்ஷன் என்று தலைவிரித்தாடிய ஊழலுக்கு இடமில்லாமல் நேர்மையான ஆட்சியை விஜய் நடத்துகிறார். இந்த ஆட்சியை எல்லா மக்களும் பொழுது மிகவும் விரும்புவதோடு மட்டுமல்ல, உங்களிடம் 10 லட்சம் கொடுக்கணும், 10 கோடி கொடுக்கணும் நிலைமை இப்ப கிடையாது. 10 பைசா கமிஷன் கிடையாது. எல்லோரும் சொல்லுகிறார்கள். இதுதான் ஒரு நேர்மையான ஆட்சியை விஜய் நடத்துகிறார். போக போக மற்ற விஷயங்களின் நுணுக்கங்களை, நிர்வாக நுணுக்கங்களை கற்றுக்கொள்வார். வெற்றிகரமாக ஆட்சியையும் நடத்துவார். எனக்கு தெரிந்த விஷயங்கள்ல லஞ்சம் ஊழல் என்ற சொல்லுக்கு இடமில்லாமல், கமிஷன் கரப்ஷன் என்று தலைவிரித்தாடிய ஊழலுக்கு இடமில்லாமல் நேர்மையான ஆட்சியை விஜய் நடத்துகிறார். இந்த ஆட்சியை எல்லா மக்களும் பொழுது மிகவும் விரும்புவதோடு மட்டுமல்ல, உங்களிடம் 10 லட்சம் கொடுக்கணும், 10 கோடி கொடுக்கணும் நிலைமை இப்ப கிடையாது. 10 பைசா கமிஷன் கிடையாது. எல்லோரும் சொல்லுகிறார்கள். இதுதான் ஒரு நேர்மையான ஆட்சியை விஜய் நடத்துகிறார். போக போக மற்ற விஷயங்களின் நுணுக்கங்களை, நிர்வாக நுணுக்கங்களை கற்றுக்கொள்வார். வெற்றிகரமாக ஆட்சியையும் நடத்துவார். எனக்கு தெரிந்த விஷயங்கள்ல லஞ்சம் ஊழல் என்ற சொல்லுக்கு இடமில்லாமல், கமிஷன் கரப்ஷன் என்று தலைவிரித்தாடிய ஊழலுக்கு இடமில்லாமல் நேர்மையான ஆட்சியை விஜய் நடத்துகிறார். இந்த ஆட்சியை எல்லா மக்களும் பொழுது மிகவும் விரும்புவதோடு மட்டுமல்ல, உங்களிடம் 10 லட்சம் கொடுக்கணும், 10 கோடி கொடுக்கணும் நிலைமை இப்ப கிடையாது. 10 பைசா கமிஷன் கிடையாது. எல்லோரும் சொல்லுகிறார்கள். இதுதான் ஒரு நேர்மையான ஆட்சியை விஜய் நடத்துகிறார். போக போக மற்ற விஷயங்களின் நுணுக்கங்களை, நிர்வாக நுணுக்கங்களை கற்றுக்கொள்வார். வெற்றிகரமாக ஆட்சியையும் நடத்துவார். எனக்கு தெரிந்த விஷயங்கள்ல லஞ்சம் ஊழல் என்ற சொல்லுக்கு இடமில்லாமல், கமிஷன் கரப்ஷன் என்று தலைவிரித்தாடிய ஊழலுக்கு இடமில்லாமல் நேர்மையான ஆட்சியை விஜய் நடத்துகிறார். இந்த ஆட்சியை எல்லா மக்களும் பொழுது மிகவும் விரும்புவதோடு மட்டுமல்ல, உங்களிடம் 10 லட்சம் கொடுக்கணும், 10 கோடி கொடுக்கணும் நிலைமை இப்ப கிடையாது. 10 பைசா கமிஷன் கிடையாது. எல்லோரும் சொல்லுகிறார்கள். இதுதான் ஒரு நேர்மையான ஆட்சியை விஜய் நடத்துகிறார். போக போக மற்ற விஷயங்களின் நுணுக்கங்களை, நிர்வாக நுணுக்கங்களை கற்றுக்கொள்வார். வெற்றிகரமாக ஆட்சியையும் நடத்துவார்.